பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் கே. சுபாஷ். இப்போ அதாவது 5ஆம் தேதி 3வது மாதம் 2017ஆம் ஆண்டு அன்று மலேசிய ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க குருகுலத்தில் தமிழகத்திலிருந்து வந்திருந்த திரு மூப்பா அவர்களோடு சத்விசாரம் நடந்து கொண்டிருந்தது. அப்போ இறைவனை பற்றி நாம் சத்விசாரம் செய்து கொண்டிருந்தோம். அப்போ அதற்கு முன்னதாக வள்ளலார் எழுதிய தெய்வமணி மாலை என்ற அந்த தலைப்பில் உள்ள பாடல்களை வரிசையாக அவர்கிட்ட விளக்கம் கேட்டுக்கொண்டு வந்தோம். அது முடிஞ்சோடனே அதில் ஒரு கேள்வி வந்துச்சு, இறைவன் எங்கே தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது வள்ளலார் அதை காட்ட முடியாது, அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவ மாலையில் ஒரு பாடல் எடுத்து விளக்கம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அப்புறம் மூப்பா ஐயா அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி வள்ளல் பெருமான் இறைவனாகவே ஆனவர், இறைநிலையாக இருக்கார், கண்கண்ட தெய்வமாக இருக்கார், அவரை வழிபாடு செய்யுங்க அப்படின்றத ரொம்ப வலியுறுத்தி சொன்னார். அப்படி பேசி கொண்டு வரும் பொழுது அவருடைய 3 அனுபவங்களை அவர் சொன்னார். ரொம்ப ஒரு வியப்பாக, இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, அவருக்கு நடந்த விஷயம். அதில் முதல் அனுபவம் என்று சொல்லும் பொழுது, இது நடந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வள்ளல் பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு மெட்ராஸுக்கு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல மோட்டரை பார்க் பண்ணிவிட்டு கீழே இறங்கும் பொழுது இன்னொரு மோட்டர்காரன் வேகமாக அவருடைய கையை அடிச்சிடுறான். கை ரொம்ப சேதமாகிறது அவருக்கு. அடித்த வேகத்தில் அவர் கையில் வச்சுருந்த அவருடைய மோட்டர் சாவி ரொம்ப தூரத்தில் போய் விழுந்துருது. அது எங்கே விழுந்துச்சின்னு தெரியல. அவருக்கு ஒரு கலக்கமான நிலை ஏற்படுது. அப்போ அந்த நேரத்தில் அதிசயமாக யாரோ ஒரு பெரியவர் கையை நீட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மூப்பா கையை நீட்ட சொல்லி ஒரு போத்தலிருந்து ஒரு தண்ணியை ஊற்றுறாரு. அவர் கையில் தண்ணியை ஊற்றிட்டு அந்த அடிப்பட்ட கையில் ஊற்றிட்டு கையை திருப்ப சொல்கிறாரு. அந்த தண்ணி மாயமாக மந்திரமாக ஒரு திரவமாக மாறி அப்படியே நிற்கிது. அப்புறம் அதுக்கு அவருடைய கைக்கு மேலேயும் அந்த போத்தலேருந்து தண்ணி ஊற்றுறாரு. அந்த தண்ணி கீழே உழுவவே இல்லை. கீழே உள்ள தண்ணி மேலே உள்ள தண்ணியும். அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று கையை திருப்ப சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. பார்த்தாக்கா கொஞ்ச நேரம் சென்று பக்கத்தில் ஒரு இளநீ பெற்ற கடைக்காரரு அவருடைய மோட்டர் சாவி தூரத்தில் கொண்டு கையில் கொடுத்துட்டு போகிறாரு. அப்போ மூப்பா பார்க்குறாரு, கை வலிலாம் ஒன்றுமே இல்லை, எதையுமே காணோம். இது ஒரு பெரிய அதிசயமாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை முதல்ல சொல்கிறாரு. 2வது விஷயம், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி மலேசிய ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க குருகுலத்திற்கு நாங்கள் வரவழைச்சிருந்தோம். அதற்கு முதல் நாள் அவருக்கு தாங்க முடியாத இடுப்பு வலி. அப்போ அந்த நேரத்தில் அவர் வளைஞ்சி தான் கொஞ்சம் ஒரு சிரமமாக நடந்திருக்காரு. அப்போ போயிட்டு வள்ளல் பெருமான் அவருடைய வீட்டுக்கு மேலே ஒரு ஹால் மாதிரி வச்சுருக்காரு. அதில் வள்ளலாருடைய சிலை வச்சுருக்காரு. அதில் போயிட்டு அவர் வேண்டியிருக்காரு, ஐயா நாளைக்கு நான் உங்களுடைய பெருமையை பேசுகிறதுக்கு மலேசியாவுக்கு போகிறேன். இந்த மாதிரி நான் நொண்டி நடந்தால் நான் மரணமில்லா பெருவாழ்வை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான நிலைமையில் போனால் சிரிக்க மாட்டாங்களா அங்கே உள்ளவங்க அப்படின்னு வேண்டிட்டு கீழே இறங்குறாரு. கொஞ்ச நேரத்தில் யாரோ தெரியாத ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே 5 ரூபா கொடு அப்படின்னு கேட்டாராம். அதட்டி கேட்டாராம். இவர் யோசனை பண்ணார், இதுன்னு அதட்டி கேட்குறாங்க, பிச்சை கேட்குறவங்க நார்மலாக தானே கேட்பாங்க. அப்புறம் வள்ளல் பெருமான் காலத்தில் உள்ள விஷயத்திலிருந்து இப்போ உள்ள காலத்து விஷயம் வரைக்கும் அது ஒன்று இது ஒன்று அது ஒன்று இது ஒன்றுன்னு பேசிக்கிட்டே இருக்காராம். இப்போ மூப்பாவுக்கும் அவரை பிடிச்சி போச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் சென்று சாப்பாடு போட மாட்டியா அப்படின்னு அதட்டி கேட்டாராம். அப்போ பார்த்தா வீட்டில் இன்னும் சமைக்கலை. அப்போ அவங்க மனைவிட்ட சொல்லி சாப்பாடு சீக்கிரமாக சமைன்னு சொல்லியிருக்காரு. இல்லை பரவாயில்ல சாப்பாடெல்லாம் நான் போகிறேன்னு சொன்னார். இல்லையா நீங்கள் இருங்கயான்னு சொல்லிவிட்டு மூப்பாவுக்கு அவரை பிடிச்சதுனால அங்கேயே உட்கார சொல்லி அவங்க மனைவியும் சமையல் செஞ்சு கொண்டிருக்காங்க. இவங்க பேசி கொண்டிருக்காங்க. சமையல்லாம் செய்து முடிஞ்சோடனே இவருக்கு மூப்பா கண்ணால் பார்க்குறாரு. அவருக்கு சாதம், சாம்பார், ரசம், மோர்,
ஒரு காய் வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. நல்ல திருப்தியாக சாப்பிட்டுட்டு அவர் வந்து போயிடுறாரு. போய் கொஞ்ச நேரத்திலே மூப்பாவுடைய துணைவியார் மூப்பாக்கிட்ட வந்து, என்னங்க இந்த மாதிரி நான் சாதம் அவருக்கு எடுத்து வச்சேன், அந்த வாளியில் சாதம் அப்படியே முழுமையாக இருக்குது, கொஞ்சம் கூட முடியாமல் இருக்குது, இது என்ன அதிசயம்னு சொன்னப்போ போய் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சாதம் அப்படியே இருக்குது, வடித்த மாதிரியே இருக்குது, அதே அளவுலே இருக்குது. அப்போ அதை பார்த்துட்டு எங்கன்னு அவரை தேடுறப்ப ஆளை காணும். இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த 2வது அனுபவம். அப்படியே அவருக்கு ஒரு பாடல் தான் ஞாபகம் வந்துச்சான். உண்ணாதுண்டவனே எனக்கு உண்மை உரைத்தருளின்னு ஒரு வார்த்தை வரும். அப்போ உண்ணாமல் உண்டுட்டு போயிருக்கிற இறைவா வள்ளல் பெருமானே, நீங்கள் தானேப்பா வந்துட்டு போயிருக்கிறீங்க, இங்கே பக்கத்தில் வந்து நான் விட்டுட்டேனே அப்படின்னு வருத்தத்தோடு இருந்திருக்காரு. அடுத்தது 3வது ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. என்ன அனுபவம்னு கேட்டால், அவருடைய மக வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த கோர்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ரிசல்ட் வருது. அதில் வந்து அவங்களுக்கு 58 மார்க்கு தான் கிடைக்கிது. அப்போ அது வந்து கவர்மெண்ட் காலேஜ், 60 மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அதை வந்து கொடுப்பாங்களாம். இப்போ உங்கள் மக வந்து 58 மார்க்கு. அப்போ அவர் என்ன பண்ணாராம், போனாராம். போயிட்டு மகளுக்கு இந்த இடம் வேணும்னு கேட்டோன்னே இந்த ஆஃபீஸில் உள்ளவங்களாம் திட்டி அவர் அனுப்புனாங்களாம். ஐயா 60 மார்க்குக்கு மேலே உள்ளவங்களுக்கு தானே வாய்ப்பு கொடுப்பாங்க, 58 மார்க்குக்கு எங்கேயா வாய்ப்பு இருக்குது? சில பேர்லாம் 100க்கு 100 எடுத்திருக்காங்க, நிறைய மார்க்கு. 2 லட்சம் பேர் பரீட்சை எழுதினவங்களில் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வந்து 60 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்காங்க. உங்கள் பிள்ளை வந்து 58 மார்க் எடுத்திருக்கு, எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் வந்து மகக்கிட்ட சொன்னாராம். அப்போ மக சொல்லிச்சான், நீங்கள் தான் வல்லார் கும்பிட்றீங்க, வல்லார் எதையும் செய்வான்னு சொல்கிறீங்கல்ல, நடத்தி கொடுங்க, இல்லாட்டி நான் எந்த கோசம் போக மாட்டேன், நான் படிக்கவே மாட்டேன்னு சொல்லிடுச்சான். உடனே இவர் என்னடா அது சோதனையாக போச்சுன்னு சொல்லிட்டு வள்ளலார்கிட்ட போயிட்டு வேண்டுறாரு. வேண்டிட்டு அவருக்கு தோணுது, அது வந்து லேடிஸ் காலேஜ், அதில் போயிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு 2 மணி நேரம் அங்கே உட்காந்துருக்குறாரு. இப்படி உட்காந்துருக்கிறப்ப அங்கே ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றாங்க, இது லேடிஸ் காலேஜ், நீங்கள் ஏன் அங்கே வரீங்க, இங்கே வரக்கூடாது. இல்லை நான் வந்துட்டு போகணுன்னு தோணுது அப்படின்னு நிற்கிறாரு. அப்போ இவர் 1 நாளில் 2 நாளில் 3 நாளில் 10 நாளில் 15 நாளில் 32 நாள் அந்த அந்த இடத்துல போய் நிற்கிறாரு. அப்போ அவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இவர் ஒரு பைத்தியக்காரர், ஒரு பைத்தியம்னு முடிவு பண்ணிட்டாங்க. பிள்ளை வந்து மார்க் குறைவாக எடுத்துருக்கு, வாய்ப்பு கிடைக்காது, ஆல்ரெடி 50 பேரை வந்து சூஸ் பண்ணியாச்சு, வீட்டுக்கு போக வேண்டியதானே, இவர் ஏன் டெய்லி வராரு அப்படின்னு பேசிக்குவாங்களாம். அப்போ இவர் வந்து டெய்லி வல்லாட்டு வேண்டுறது, அவருடைய வந்து 2 மணி நேரம் அங்கே நிற்கிறது. இதே மாதிரி நடந்திருக்கு. இந்த கடைசி நாள் அவங்க அந்த 50 பேரை வந்து சப்மிட் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. அன்றைக்கும் இவர் போகிறாரு. அன்றைக்கி அது கடைசி நாள் முடிஞ்சு அன்றைக்கி வந்துட வேண்டிதான். திடீர்னு ஒரு அதிசயம் நடக்குது. அதுலேருந்து ஒருத்தர் கார்லேருந்து வந்து இறங்கி அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு, என்னுடைய பிள்ளையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இன்றைக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், அவர் இருக்கக்கூடிய வீதிக்கு பக்கத்தில் இருக்கிற காலேஜில் கிடச்சிருக்கு இடம், அதை விட்டு இன்னும் கொஞ்சம் எட்ட தூரத்தில் தான் வேணும்னு கேட்டிருக்காரு. ஆஃபீஸ் நிர்வாகம் சொல்லுது, இவ்வளோ இப்படிலாம் பண்ண முடியாது, ஏன்னா அந்த இது முடிஞ்சிருச்சு, அந்த கோர்ஸில் கலந்து கொள்ளணும்னு. இப்போ அவர் ரொம்ப சத்தம் போட்டு மாற்றணும்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க வந்து அன்றைக்கி கடைசி நாள் அந்த 50 பேரை சப்மிட் பண்ணி ஆகணும். அந்த நேரத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏன்னா 60 மார்க்கு மேலே உள்ளவங்கள தான் போடணும், ஆனால் அந்த டைம் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த கடைசி நேரத்தில் இப்படி நடந்தோடனே இந்த பைத்தியக்காரன் தான் அவர் திருப்பானே, அவனை வர சொல்லுங்கன்னு சொல்லி அவர் கொண்டு வந்து அவரை சென்ட் பண்ண சொல்லி, அவங்க மகளுக்கு 58 மார்க் எடுத்திருந்தாலும் அந்த காலேஜ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரியான அதிசய விஷயம் 100 கணக்கில் 1000கணக்கான விஷயம் வள்ளலார் கும்பிட்டிலிருந்து தீவிரமாக அவரை பற்ற அவருடைய வாழ்க்கையில் நடந்ததாக கண்ணீர் மல்க ஆசிரமத்தில் அவர் விளக்கிய அந்த காட்சி அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் கண் கலங்க வச்சிச்சு. அவருடைய வாய்ஸில் வெளிவரக்கூடிய அவருடைய அனுபவத்தை இப்போ நீங்கள் எல்லாம் கேட்டு பயனடையுமாறு இந்த வேளையில் கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு மட்டுமில்லாது மூப்பாயா அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் அருட்பாலை எல்லா பாடல்களுக்கும் விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அருளாளர். வள்ளலாருடைய 5818 பாடல்களுக்கும் விளக்கம் கொடுக்கக்கூடியவர். லேட்டஸ்டாக வள்ளலாரின் மறுபக்கம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. அவர் 15க்கும் மேற்பட்ட
நூல்களை இது வரைக்கும் எழுதியிருக்கிறாரு. இந்த நூல்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த எண்ணில் அவரோடு தொடர்பு கொண்டு இந்த நூலை பெற்றுக்கொள்ளலாம். அவர்கிட்ட நீங்கள் வள்ளலார் சம்பந்தமான விளக்கங்கள் எது வேணாலும் நீங்கள் கேட்கலாம். அவருடைய ஃபோன் நம்பரை நாங்கள் கொடுத்துருக்குறேன். ஆக வள்ளல் பெருமானுடைய நெறியில் ஆர்வம் உள்ளவங்க இப்படி ஒரு 80 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அறிஞரை, அருளாளரை பார்க்காம விட்டுறாதீங்க. அவர் என்ன சொல்லுவார்னா, வள்ளலார் காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரியவரையே சின்ன வயதில் அவருக்கு பார்த்த அனுபவம் உண்டு சொல்கிறாரு, அனுபவம் அவருக்கு உண்டுன்னு சொல்கிறாரு. ஆக அந்த வகையில் இவ்வளோ பெரிய சிறந்த பெரியவர் மெட்ராஸில் இருக்கிறாரு. உலகளாவிய நிலையில் இருக்கக்கூடியவங்க, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க, விருப்பமுள்ளவங்க அவரை தொடர்பு கொண்டு சந்தித்து மென்மேலும் வள்ளலாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்தோடு முடித்துக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கிடையாது, எங்கள் மாதிரி ஆளுக்கெல்லாம் பரவாயில்ல. உங்கள் கையே அடிபட்டிருக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி. அடிபட்டுதாச்சு இல்லை, அப்புறம் ரிக்கவரி ஆயிடுச்சு. இல்லை அப்பயே இல்லை அவனுக்கு அடிபட்டதில்லை. அப்படியே தள்ளுவதுனால என்ன அர்த்தம்? கொஞ்ச நாள் தான் என்னை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறேன். ஞாபகப்படுத்துறதுக்கு இல்லை, நான் கூட இருக்கேன்டா, நீங்கள் ஞாபகத்து போய் நான் கூட இருக்கிறேன் பண்ணோன்னு என்ன இருப்பேன் நான் பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் அவரை பிடிக்கலையே, என்ன நீ யார் யாரு அதுக்கட்டி போயிட்டார் அவரு? ஆமாம், இது இப்படி தான் வந்து வராங்க, இப்படி தான் இருக்குது. அதாவது மாதிரி வேலை இவ்வளோ நாள் அனுபவத்தில் யாரோ இப்படி ஒருத்தங்க வராங்களே? வராங்க சார், ஆனால் புரிய முடியல சார். இப்போதானே அதில் ஏப்பட இருப்பிருந்து நிற்க முடியல, குஞ்சு இப்படியே போயிட்டு நிற்க முடியல. மறுநாள் நம்ம மலேசியா வரலாம். ஆமாம் ஆமாம், எனக்கு தெரியும். அந்த அப்படி பண்ணலாம். ஏப்பா மலேசியா போய் நான் கொஞ்சம் ஆசைங்கப்பா என்ன ஆசான தான் சொல்கிறாங்க. அப்படி கொஞ்சம் நான் வந்ததெல்லாம் நல்லா இருக்காதுப்பா அங்கே பார்த்துப்பா அப்படிங்கிறேன் சொல்லி மண்ணை காத்தாலேருந்து ஒரு ஃபோன் வருது எனக்கு. ஒரு பாரு வட்டுவான்னு ஃபோன் வந்து யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, வட்டுவான்னாரு. வாங்கினேன் லேண்ட்மார்க்கில் ஒன்றும் கேட்கல. 5 நிமிஷம் ஒருத்தர் உள்ள நுழையிறாரு. உள்ள வந்து வந்து உட்காரமானார். உட்காந்து அப்படின்னேன். இந்த திருப்பூர் சுந்தரம் தானே, சுந்தரசாமி அவர் சுந்தரம் தானேங்கிறாரு. நல்லா வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தாங்க அப்படின்னாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு, அப்புறம் வந்து அதை வச்சு அங்கே திருப்பூர் தான் சொல்லிட்டு வந்து அட்டவணை பார்த்தாரு. அட்டவணை பார்த்தாரு. அட்டவணை? ஆமாம், அதாவது ஞாபகத்துக்கு இருந்தாருங்க. அட்பாவில் எந்த சொல்லுறாலும் பாட சொல்லுவார். அருட்பா அட்டவணை. அவர் அட்டவணை பேர் அவருக்கு. அட்டவணை பார்த்தேன் அப்படின்னாரு. பார்த்தேன்னு சொன்னேன். பார்த்தாங்க அப்படின்னு. இப்போ அப்படியே இறங்கி வந்து அங்கே தான் ஆரம்பிச்சாரா, இறங்கி வர்றார். அப்படியே ஒரு சொல்லிட்டே வர்றாரு. இது இந்த வடலூரில் சட்டைப்பர் நல்லா வந்தான். சட்டைப்பர் ஒருத்தர் வடலில் இருந்தார். சட்டைப்பர் அவர் தான் அற்புதம் பண்ணுவார். நல்லா வந்தான். இப்போ என்ன வேலைக்கு வச்சான். லேட்டாக இருந்தாலும் போட்டு நிறுத்திட்டான். லேட்டாக இருந்தான் அவன் வேலை நிறுத்திட்டான். நியாயமாக அது நல்லா புரியுறாங்க. அப்புறம் நாரத்தில் 5 அற்பப்படுத்துகிற மாதிரியா, நாரத்தில் அற்பப்பட்டாங்க. சரி, நாரத்தில் 5 அற்பப்பட்டார். நாகரத்னம் 5 ரூபா கொடுத்து சொன்னாங்க. 5 ரூபா கொடுத்தாங்க சொன்னார். அப்புறம் உடம்பு சரியில்லை, நான் டாக்டர் பார்க்கணும்ல, உடம்பு சரியில்லை டாக்டர் பார்க்கணும்ல அப்படின்னாரு. யாருக்கு அந்த திருப்பூர் சுந்தரசாமியிலேருந்து லஞ்சர் வரையும் வராது. அப்புறம் மேட்டுக்குப்பத்தில் ஒருத்தனால சோறு போகிறாங்க. சின்சராக செய்கிறாப்பா, மண்ணில் போய் பிச்சத்துலேருந்து போடுறான். நான் முடிஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதம் அந்த 2 பேரை ஒருத்தர் அவர் சொல்லார், ஹெல்ப் பண்ணிருந்தார். சொல்லிட்டு உடனே டாக்டர் போகலாம் திரும்பவும் அதே நாங்கள் டாக்டர் வருவாருங்க சொல்லிட்டேன். நான் என்ன சொல்ல போ ஏன்னா என்ன அனுப்பிக்கணும் இல்லையா அப்படின்னாரு. நான் தலையாட்டானுங்க டாக்டர் வருவாருங்க அப்படின்னு. சரி வருவாரா, சரி அப்படின்னு சொல்லிட்டு மணி 1 ஆச்சு. நான் சொன்னேன், சார் மணி 1 ஆச்சு சாப்பிடுங்களான்னு கேட்டேன். சரியாட்டு வெள்ளாரத்தை வந்து வடப்பழத்தில் பண்ணி வச்சு விட்டா சாப்பிட்டுங்க. அது போகல, அவரே போனார் சாப்பிட்றது. அன்னைக்கு அவங்க ரசஞ்சோறு தான் வச்சுருந்தான். ரசஞ்சார் தான் வச்சுருந்தான். அன்னைக்கு போனார். அந்த மாதிரி இப்போ இந்த சாப்பிட போகிறேன். சோறுங்க வீட்டில் சோறு இல்லையே, சோறு என்னார் பட்டு வச்சு உள்ளே போய் வழிபட்டு வச்சு சாப்பிட்ற சாப்பிட்றாங்க. நாங்களாம் மாநிலம் சாப்பிட்றாங்க. வந்தால் இவ்வளோ நேரம் பேச 1 மணி நேரம் பேச சொல்ல விடாதா, பிடிச்சிட்டு வரல இப்போது கேட்கல அப்படின்னா.
சரி கேட்டேன், என்ன பேசுங்கிறேன் முடிச்சிட அப்படின்னு. சரிண்ணா வந்தேன். சரி கொஞ்சம் நேரம் பேசலாங்க அப்படின்னு. எங்கே வரீங்க? சகலாச்சாரம் பண்ணலாம் சொல்கிறார் மாறுபுரத்தில். சகலாச்சாரம் மாறுபுரத்தில் அங்கே வரேன் அப்படின்னாரு. அசல் மாறு வச்ச மாதிரி எனக்கு தெரியல. சகலாச்சாரம் காஞ்சல் வச்சுருக்காங்க இல்லை சொல்கிறாருன்னு நினச்சேன். சட்டை வந்தால் நம்ம என்ன செய்யணும், உதவி போகணும், நடக்கூடாது. அவன் கற்று நீ உதவி பண்ணலாம். சகத்தை சாராக நடந்தது. அது சொல்கிறாரு, சட்டம் வந்து உதவி பண்ணணும், சொல்லப்படாது. நம்ம இல்லை அப்புறம் சாப்பிட்லான்ட்டேன். சாப்பிடுவோம் சார். உட்காந்து சாப்பாடு போட்டோம். சாம்பார், ரசம், மோர் எல்லாம் நல்லா சாப்பிட்டார். எல்லாம் வச்சு சாப்பிட்டார். இன்னொரு நாள் சாப்பிட்டா மீதி வைக்கக்கூடாது. நிறைய ஏழைங்க சாப்பாடு காத்துக்கிறாங்க, எல்லாம் மீதி வைக்கக்கூடாது, சுத்தமாக சாப்பிட்டோம். சரி சாப்பிட்டோம். யாரும் எதை போட்டோம் கேட்டார். நான் நம்ம சாத்திரம் என்ன பண்ண அடிக்கிறது வந்து அன்னதானம் பண்ணுறாங்க, 100 கேட்பாங்க. இந்த மாதிரி அந்த நினச்சி நான் என்ன பண்ணேன், ஒரு 200 எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு. எனக்கேண்டா காசு நீ வச்சுக்கோ சொல்லி போயிட்டார். எனக்கு ஏண்டான்ட்டு அப்புறம் அது காசு கொடுத்தாங்க, மரியாதைலாம் போச்சு. எனக்கேண்டா காசு நீ வச்சுக்கோன்னு சொல்லி போயிட்டார். சொன்னேன். நான் அதில் ஒன்று ஃபோன் பண்ணேன் சாலைச்சாரத்துக்கு. மாறுபுரத்தில் வந்து மடம் இருக்கான்னு கேட்டேன். மாறுபுரத்தில் மடம் இருக்கான்னு கேட்டேன். சாலைச்சாரை ஃபோன் பண்ணி, நீங்கள் சார் காஞ்சதான் இருக்குது, மாறு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். தப்பா மனுஷன் ஏமாந்து போயிட்டாரே நினச்சி உள்ள போய் வந்து வாங்கன்னு கூப்பிட்டேன். போனேன். நான் சாப்பாடு போட்டேன், சாப்பிட்டாலே அப்படின்னு கேள்வி போட்டேன் அப்படின்னு. அதை வச்சு தான் அப்படியே இருக்குது ஃபுல்லாக. அதை வச்சால் பாருங்க சார் ஃபுல்லாக அப்படியே இருக்குது. என்ன பண்ண முடியும்? உண்டாக பாட்டு இல்லை புரியுதா? உண்டாக விட்டாரு, சாப்பிட்டாரு, ஃபுல்லாக அப்படியே. ஆனால் அவங்க தான் போட்டாங்க. அவங்க தான் போட்டாங்க. மறுபடியும் நிறைஞ்சிடுச்சு சாப்பாடு. இல்லை சாப்பாடு போட்டு மூடி வச்சு போயாச்சு. இப்போ போய் பார்த்தா நான் சாப்பிடல. எனக்கு போட்டு கூப்பிட்டா அப்போலாம் சாப்பிட ஃபுல்லாக அப்படியே இருக்குது. ஆனால் போட்டப்போ குறைஞ்சிச்சு இல்லை சாப்பிட்டு. அள்ளி போட்டேன், திரும்ப நிறைஞ்சிருச்சு. அள்ளி நிறைஞ்சா பார்த்தா நிலவா இருக்குது, அப்படியே இருக்குது, நிலவா இருக்குது. போட்டு முடி வச்சா அப்படி பார்த்தோம்ல நான் ஃபுல்லாக ஓடி தேடி எங்கே வரேன், எங்கே இருக்காரு ஆளை காணும். இந்த மாதிரி ஆளுங்க வந்து அனுபவம் மட்டும் உங்களுக்கு எத்தனை இருக்கும்? அது நிறைய இருக்கும். என்னென்ன என் புத்தி வந்து இன்னும் உடனே நீங்கள் அப்போ டாக்டர் பார்க்க போயிட்டீங்க? ஏன் போனேன், நான் ஏன் போனேன்? சரி டாக்டர் தான் சொல்லுறேன். யாரு டாக்டர் வருவான்னு சொல்லிட்டேன்ல, வந்து போயிட்டார்ல, சில வச்சு உடம்பு ஒரு வந்து போனோடனே நல்லா போச்சு. சரி வச்சு கட்டோட இல்லையே. ஆனால் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆக்கி தான் பேசி விட்டு போகிறாங்க. ஆமாம், அப்படி அதை பேசி இதை பேசி என் காலில் இந்த வரலாண்ட ஒரு மரு இருந்தது சார், அவ்வளோ பெருசாக பரவாயில்ல சொன்னல. எப்போ வந்து என் காலம் கும்பிடுவான், எவ்வளோ ஜனம் இருந்தாலும் காலை விட மாட்டான். பெங்களூர் பரமேஸ்வரன். ஆமாம், தலைமைச்சார் வந்து ஜோதி முடிச்சு சாமி வரங்கிட்டு வந்து அவ்வளோ ஜனம் இல்லை, எல்லாம் ஊதிட்டு காலம் கும்பிட்டான். எவ்வளோ பெரிய மரு காலில் இருக்குது. ஆயிரத்தி ஏன் காலில் எடுத்து கும்பிட்றான், அசிங்கமாக எவ்வளோ பெருசிருக்கேன், காலில் எவ்வளோ பெருசு அசிங்கமாக இருக்கேன், காலை கும்பிட்றாரு சொல்லிட்டு சரி அவன் போயிட்டான். நான் வீட்டுக்கு மறுநாள் வந்துட்டேன். மறுநாள் காலை காணும், மருவை காணும் காலம். இந்த அதிசயம் உங்களுக்கு தான் சொன்னேன். இல்லை அப்படி சொல்லாங்க. என்ன தெரியுமா இப்போது? இல்லை சார் எனக்கு பயம் இல்லை, நான் அனுபவிக்கிறேன், நான் அனுபவித்தேன், மற்ற வந்து அனுபவிக்காதவங்க சார் நம்புவாங்களா? கதை விட்றாங்க நினைக்கப்பட்டாங்க இல்லையே. கதை விட்றது நீங்கள் கதை விட்ற ஆள் இல்லையே அப்படின்னு தெரியுமா நிறைய பேர்? அப்படி இல்லை. ஆனால் நான் லைன் சொல்ல மாட்டேன். நான் அனுபவிச்சிடலாம். ஐயா எனக்கு பிடிச்ச விட பிடிப்பதெல்லாம் வந்து இதெல்லாம். நீங்கள் ஐயாவை பிடிச்சி எவ்வளோ நாள் இப்படி நடக்க ஆரம்பிச்சு? அப்போ தான் முன்னாடி அவர் என்ன பிடிச்சிக்கிறாரு, அப்படியே நான் அப்படி தான் லேட் ஆச்சு. அவர் என்ன இப்போ மேலே பிடிச்சிக்கிறாரு. பிறகு வந்து என் டாக்டர் வந்து பேசுகிற டைம் இருக்கும், நீங்கள் சாப்பிட போவோம். எனக்கு பசி இல்லை, அதெல்லாம் பசிக்காது, எனக்கு பசிக்காது. ஆமாம் ஆமாம் சாய்ந்தது தானே அந்த டாட்டா கடைசி என் டாக்டர் வந்து +2 படித்தது சார். மாதம் 58 ஆகிட்டேன், 58 ஆகிட்டேன். 61 ஃபஸ்ட் கிளாஸு, 58 ஆகிட்டேன். நெக்ஸ்ட்டு பிகாம் சேரணும். நெக்ஸ்ட்டு பிகாமில் சேரணும். பிகாமில் போய் சேரணும். கின்னஸ் காலையில் ஆயிடுச்சு மேலே, கின்னஸ் காலையில் ஆயிடுச்சு, லிரிக்ஸ் காலையில் தான். அப்படியே சொல்லணுமா அப்படின்னா என்ன பிகாம் என்ன பண்ணு மார்க் வாங்கிட்டான்னு கேட்டேன். 58 சிரிச்சா என்ன பண்ணேன்.
இங்கே மெட்ராஸில் 2 லட்சம் பெண்கள் இருக்காங்க. என்ன 50 சீட் தான் எடுக்க போகிறோம், 50 தான் செலக்ட் பண்ண போகிறோம். 2 லட்சம் பெண்கள் 50 எடுத்து எவ்வளோ மார்க் எடுப்பேன்? எல்லாம் எடுத்தாலும் எடுக்க முடியாது. 50 தான் எடுக்கிறேன். அவ்வளோ பேர் இருக்காங்க. 10% எடுத்தாலும் எடுக்க முடியாது. ஃபஸ்ட் ஹவரில் 58 மார்க்கு. பிகாம் கேரிங்க நான் படித்தவங்க தானே. போய் பிஏ நான் கேட்டால் அப்படியே நான் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. அம்மா கிடைக்காதாம்மா இந்த மாதிரி சொல்கிறாம்மா பிஏ விடாங்க என்ன சொல்கிறேன். படித்தா பிகாம் விட நான் நின்றுறேன். மகளும் உறுதியாக நிற்கிது. படித்தா பிகாம் நின்றுறேன் சொல்கிறாம்மா. ஏன் நீங்களும் அப்போ தானே சொல்லியா நடி சொல்லியா புரியவனா அதுக்கு வந்து தெரியாது. கொஞ்சம் தொந்தரவு பண்ணுறேன். அம்மா உங்களை செய்யுங்க, உங்களை கொடுன்னு நான் ஃபோர்ஸ் பண்ணலை. திருப்தி ஒரு அப்ளைன் பண்ணுங்க, எழுதி போட்டு போயிடுறேன். நீ தரமாட்டேன் செலக்ட் பண்ண மாட்டேன்ல, நீ போட்டு விட்டுருங்க. திருப்தி ஒரு அப்ளைன் எழுதி போட்டு போயிடுறேன். நான் டாக்டர் திருப்தி எடுத்தேன் இல்லையா, அப்படியே சும்மா தூக்கி பண்ண விட எடுத்து விசில் எடுத்தாங்க. விசில் கேட்க மாட்டாங்க. எடுத்துட்டு அதை விட்டுட்டு அதில் பண்ணி போட்டு வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு இன்டர்வியூ ஆரம்பிப்பாங்க இல்லையா, ஒரு வாரம் கழிச்சு போர்டு போட ஆரம்பித்தாங்க. ஸோ நான் போகிறது இன்டர்வியூ நடந்துருக்காங்க. இங்கே வாரம் நிற்பேன், நான் மாத்திரம் போய் நிற்பேன். 3 மணி நிற்பேன். 3 க்ளோஸ் ஆயிரும், நான் விட்டு வந்துடுவேன். எத்தனை மணிக்கு நிற்பீங்க? 11 to 3. 4 மணி நேரம். 2 மணி நேரம். ஆஃபீஸ் லீவ் போட்டேன். அது லீவ் போட்டு போயிருந்தேன். உங்கள் மகளும் வந்து வரல, மகள் வரல, நான் தான் நிற்கிறேன். நீங்கள் நிற்கிறீங்களா? மகள் போவேன்னு சொல்லியா? இல்லை, நான் வந்துட்டு வந்தேன். டெய்லி போய்ட்டு வந்தேன். 33 நாள் போய்ட்டு வந்துட்டேன். 30 நாள் போய்ட்டு வந்துட்டேன். 50 நாள் வரும்போது என்ன சொன்னால், ஏன் சார் இது லேடிஸ் காலேஜ் இன்டர்வியூ முடிஞ்சு வச்சு செலக்ஷன் ஆகிடுச்சு, வெட்டி லிஸ்ட் போட்டேன், போர்டையும் எடுத்துட்டேன், 50 பேர் லிஸ்ட்டு கவர்மெண்ட் அனுப்பிச்சிட்டேன், எல்லாம் முடிஞ்சு வச்சு. நாலுலேருந்து காலேஜ் நட போகுது. அது ஸ்டார்ட் ஆகுது நாலுலேருந்து. அது வந்து என்ன லேடிஸ் காலேஜ் கோர்ஸ் கம்மி கொடுப்பேன். படம் விட்டேன். இந்த மாதிரி நாளைக்கு மாத்திரம் ஒரு நாள் இன்னும் 4 நேரம் முடியுது. நான் கூட நான் வரமாட்டேன். 4 நேரம் முடியுது. நான் தெய்வத்துக்கு மாட்டேன். வந்து எல்லாம் செய்யும் இல்லை எல்லாம் செய்வா ஒரு நாளைக்கு நான் விட்டு மனசு கொடுத்தேன். அப்புறம் வரல சரிட்டாயும் வாட்டில் போய் ஏன் 10 நாள் முடிஞ்சு போச்சு, லீவே முடியுது. நாளைக்கு போனேன். இவர் டாக்டர் எங்கேயும் போகல, வீட்டில் உட்காருக்கா. எதுவும் அப்ளை பண்ண உட்காந்துருக்கா. அப்படி பண்ண முடியாதுட்டா, இல்லைன்ட்டான். நான் அன்றைக்கி போனேன். 12 மணிக்கு கார்டு நிற்கிது. ஒரு நாள் அன்றைக்கி வந்து அம்மா என் டிசி விட்டு அப்படிங்கிறாரு. டிசி விட்டு என் மண்ணுக்கு அப்படிங்கிறாரு. எது டிசி? ட்ரான்ஸ்ஃபர் சார். இல்லை சார் நீங்கள் விளையாடுங்களா, 50 பேர் எடுத்து கவர்மெண்ட் லிஸ்ட் அமைச்சிருக்கோம். லிஸ்ட் தான் 1 வேகன் காட்ட முடியாது. நான் இப்போ இருக்காரு இந்த வரமா என் பொண்ணு டிசி ஒன்று அவ்வளோதான். எனக்கு சார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இல்லை ஸ்டார் வச்சு வரேன். கீழே படித்தா ஸ்டார் படித்தேன், எங்கே படித்தான்னான்ட்டு நீன்னு அது சொல்கிறது. டிசி ஆனால் டிசி விடு, ஃபீஸை தர வேண்டாம், இன்னும் நான் எக்ஸ்ட்ரா தரேன். நான் டிசி விடு முதல்ல கரெக்டாக வேணும், வாங்காமல் போக மாட்டாங்க. கொண்டு டிசி விடு அப்படின்னு கேட்குறாரு. யார் அவர்? விஐபி அவர்? இல்லை, அது இன்னொரு பொண்ணு அப்பா. அதான் அவர் வந்து யார்? ஆன்லைன் சார்னாலாம். இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணேன், இப்போ பிரின்ஸால் விட்டேன். வேறு ஒருத்தர் டிசிக்காரன் மேலே என்ன பண்ணுறது, நான் பத்தியாரன் நான் வரலையா நீ பத்தியாரன் அந்த நிற்கிறேன். ஃபீஸ் கேட்க விட்டேன். டிசி தான் அந்த பண்ணி அனுப்பிட்டு வேகன்சி கவர்மெண்ட் காட்ட முடியல. ஓ 49 பேரோடு அனுப்ப முடியாது, ஒரு ஆளோடு 50 சேர்த்து கவர்மெண்ட் 50 மெட்ராஸ் 2 லட்சம் பொண்ணுங்களில் 50 அனுப்புறது கேவரா இல்லை. சேர்த்துல விட்டேன். அழகாக வந்து ஃபீஸ் எடுத்துனேன். டிசி கொடுத்துட்டு அதை அப்படி பண்ணிட்டான். பண்ணிட்டு எது சாவியடா எது சாவியடா காமிச்சேன். அப்புறம் அவன் என்ன பண்ணான், சங்கராச்சாரம் வந்து நல்ல பக்தி மேலே வந்து டாலர் கொடுக்கிறார். அதாவது என் பொண்ணு வந்து சாதி ரெக்கார்ட் பண்ணி டாலர் வாங்கி கொடுத்தா. டாலர் வாங்கி கொடுத்தா சரோஜா லெட்டர் பண்ணி. சரோஜா லெட்டர் என்ன பிரின்சிபால் இப்படி பக்திவான் வந்து பொண்ணு பக்தி சேகரே சொல்லி அவனுக்கு டாலர் வாங்கி கொடுத்தா. ஏன் படித்தா அது என்ன ஏன் தெரியுமா, இந்த டிசி வந்தாலும் முன்னால் என்ன வச்சுங்க வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து எடுக்கணும். வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து எடுக்கணும். அதனால் எல்லாம் முடிஞ்ச பிறகு வெயிட்டிங் லிஸ்ட்டு முடிஞ்ச மாதிரி பிறகு எல்லாம் பிறகு காலை ஆரம்பித்த பிறகு தள்ளிக்கு ஆரம்பிது. அது காலை எந்த காலை கேட்குறது, அது பக்கத்தில் தொழில் தான். கிரீன்வாஸ் இங்கே இருக்குது, அடுத்த ரோட்டில் ஸ்டாலின் வச்சுருக்கு, அங்கே இறங்கலாம். இங்கே வந்து நாங்கள் போகிறேன் 2 கவுண்ட் காலேஜ் தான், விமன்ஸ் காலேஜ் தான். அங்கே போகிறேன்னு சொல்லி டிசி வாங்குறான். உங்களுக்கு இத்தனை நாள் அங்கே 30 நாளைக்கு மேலே அங்கே போனீங்கல்ல, என்ன எந்த நாள் உங்களுக்கு அப்படி தோணுச்சா? எனக்கு ஐயா நடத்துவார்னு நீங்கள் வீட்டிலே இருந்துக்கலாமா, நீங்கள் ஏன் அங்கே போனீங்க? எம்ஐ சொன்னேன்
ஜீவ முயற்சி கொஞ்சம் இல்லை, ஓ அதனால ஜீவ முயற்சி கொஞ்சம் வேணும். ஐயா சொல்கிறேன் முயற்சி வரலன்னு சொல்கிறார்ல, ஜீவ முயற்சி வேணும். ஜீவ முயற்சிக்காக இது பண்ணிருக்கலாம். நான் பண்ணுவேன், நான் போடுறேன். இப்போ ஒரு கதை சொல்லலாம்ல, ஒருத்தன் கவுண்டர் வேணாமா, லட்ச ரூபா பரிசு வேணும் சொல்லி, லட்ச ரூபா பரிசு வேணும் சொன்னான் லாட்டில், லட்ச ரூபா பரிசு வேணும் நான் லாட்டரி டிக்கெட்டில். அது சரி இந்த மாதம் ஆக்கிறோன்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சு போய் பேப்பர் பார்த்தானா, நீ பேர் வரலையா, நீ போய் சொல்லிட்டு கல்லை கேட்டானா, லட்ச ரூபா நீ போய் சுற்றி வரலையாருந்தாலும் அவர் சொன்னால் நான் ஒரு டிக்கெட் வேணே, நீ லட்ச ரூபா ப்ரைஸ் ஒரு டிக்கெட் தான் கிடைக்கும், ஒரு ப்ரைஸ் வேணே, நீ ஒரு டிக்கெட் வாங்கலை இப்படி கிடைக்கும் வந்தாரான். அந்த மாதிரி அவர் செய்வார். நான் அப்படி இது பண்ண நான் முயற்சி பண்ணல. ஜீவ முயற்சி நம்ம செய்யணும், கொஞ்சம் செய்யணும், முயற்சி செய்யணும். முயற்சி மேலே சொல்கிறான்ல, இதெல்லாம் முயற்சி பண்ணால் மேலே முடியும். முயற்சி பண்ண எல்லாம் அவரே கொடுப்பார், அவர் பண்ண முயற்சி பண்ணால் அவர் கொடுப்பார். என்னென்ன கொஞ்சம் தூக்கி விடுவார். கொஞ்சம் தடை நடந்தால் நிறைய வட்டி தராது நடந்துக்கு. அது மாதிரி